மைக்கு நான் வச்சு தருவாங்க கேளுங்க. கண்டிக்கின்றோம் 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 வரி உயர்வை கண்டிக்கின்றோம் வரி உயர்வை கண்டிக்கின்றோம். திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு வரி உயர்வை திரும்ப பெரு வரி உயர்வை திரும்ப பெரு. வீட்டை விற்க வீட்டு வரியா சொத்தை விற்க சொத்து வரியா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு வரிக்கு அழுத்தம் கொடுக்காது வரிக்கு அழுத்தம் கொடுக்காது. ஏன் வரியை ஏற்றினி என்றால் எங்கள் மேயர் சொல்கின்றார். ஏன் வரியை ஏற்றினி என்றால் எங்கள் மேயர் சொல்கின்றார். ஒன்றிய அரசின் அழுத்தம் என்று ஒன்றிய அரசின் அழுத்தம் என்று ஒன்றிய அரசின் அழுத்தத்திற்கு ஒன்றிய அரசின் அழுத்தத்திற்கு திராவிட மாடல் படுகிறதா திராவிட மாடல் படுகிறதா மாநகராட்சி மேயரே மாநகராட்சி மேயரே கேட்குதா கேட்குதா மக்களின் கனவை கேட்குதா மக்களின் கனவை கேட்குதா ரத்து செய் ரத்து செய் எல்லா வழியும் ரத்து செய் எல்லா வழியும் ரத்து செய். குட்டி தப்பால் என்ற திருப்பூர் குட்டி தப்பால் என்ற திருப்பூர் குட்டி சுழலாயாளவே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஜிஎஸ்டியை திரும்ப பெறு. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தால் தொழில்கள் எல்லாம் நாசமாச்சு. திருப்பூர் தொழிலும் நாசமாச்சு. பணியன் தொழிலும் நாசமாச்சு. ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு நூல் வேலையை கட்டுப்படுத்து. பிள்ளையார் தொழிலை காப்பாற்ற ஏற்றுமை தடை செய். சிவரியை கொண்டு வந்து நாடே நாசமா போச்சு. வருகிற கத்து அக்கறை கொண்டு ஒன்றிய அரசு பாஜக அரசு ஒன்றிய அரசு பாஜக அரசு தொழிலை காக்க தெரியாதா தொழிலை காக்க தெரியாதா தொழிலை காக்க தெரியாது மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு வரி உயர்த்தி கட்ட சொன்னால் சம்பாதித்து கட்டுவதா பிச்சை எடுத்து கட்டுவதா வரி உயர்த்தி கட்ட சொன்னால் வீட்டை விட்டு கட்டுவதா வரியை விட்டு கட்டுவதா. வீட்டை எதிர்த்த தமிழக அரசு வீட்டை எதிர்த்த தமிழக அரசு இந்தி எதிர்த்த தமிழக அரசு இந்தி எதிர்த்த தமிழக அரசு கூட்டணி இல்லை என்றீரே கூட்டணி இல்லை என்றீரே வரியில் மட்டும் கூட்டணியா வரியில் மட்டும் கூட்டணியா மக்கள் நலனில் அக்கறை இல்லையா மக்கள் நலனில் அக்கறை இல்லையா அழிந்து போல திருப்பூருக்கு வரி உயர்வு தேவையா வீட்டு வாடகைக்கு ஜிஎஸ்டி அரிசிக்கு பருப்புக்கு ஜிஎஸ்டி ஊறுகாய்க்கு ஜிஎஸ்டி பப்பாளுக்கு ஜிஎஸ்டி வேலை வாய்ப்பில் பேருக்கு கேட்டால் தொழிலை பேருக்கு கேட்டால்
தேசிய முக்குளத்தோர் கழகத்தின் பசுமன் கழகத்தின் மாநில தலைவர் அண்ணன் இளையராஜா தேவர் அவர்களையும், பசுமன் பக்தர்கள் பேரவையினுடைய மாநில தலைவர் ராய லட்சுமணன் அவர்களையும் வருக வருக என மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். இந்த மக்களுக்கான ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த அண்ணன் ராஜா முகமது அஇஅதிமுகவின் 48வது பகுதி செயலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த மகத்தான ஆர்ப்பாட்டத்திற்கு திருப்பூருக்காக மக்களுக்காக பல்லாண்டுகளாக உழைத்து மக்களின் மகத்தான நாயகராக செயல்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொங்குநகர் பகுதி செயலாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் பி.கே. முத்து அவர்களை வருக வருக என இறுதியில் கூப்பி வரவேற்கிறோம். இதுதான் நமக்கு தொண்டரோட நிக்கிறது. ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு வரிக்கு அழுத்தம் கொடுக்காது. ஏன் வரியை ஏற்றினீர் என்றால் ஏன் வரியை ஏற்றினீர் என்றால் எங்கள் மேயர் சொல்கின்றோம் எங்கள் மேயர் சொல்கின்றோம் ஒன்றிய அரசின் அழுத்தம் என்று ஒன்றிய அரசின் அழுத்தம் என்று ஒன்றிய அரசின் அழுத்தத்திற்கு ஒன்றிய அரசின் அழுத்தத்திற்கு திராவிட மாடல் படுகிறதா திராவிட மாடல் படுகிறதா மாநகராட்சி மேயரே மாநகராட்சி மேயரே கேட்கிறா கேட்கிறா மக்கள் கவலை கேட்கிறா மக்கள் கவலை கேட்கிறா ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ஜிஎஸ்டியை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் எல்லா வரியும் ரத்து செய் வரி உயர்த்தி கட்ட சொல்ல சம்பாதித்து கட்டுவதா பிச்சை எடுத்து கட்டுவதா வரி உயர்த்தி கட்ட சொல்ல வீட்டை விட்டு கட்டுவதா தொழிலை விட்டு கட்டுவதா வீட்டை எடுத்த தமிழக அரசு வீட்டை எடுத்த தமிழக அரசு இந்தி எதிர்த்த தமிழக அரசு இந்தி எதிர்த்த தமிழக அரசு கூட்டணி இல்லை என்றீரே கூட்டணி இல்லை என்றீரே வரியில் மட்டும் கூட்டணியா வரியில் மட்டும் கூட்டணியா மக்கள் நலனில் அக்கறை இல்லையா அழிந்து வேல தீர்ப்புகளுக்கு வரி உயர்வு தேவையா வீட்டு வாழைக்கு ஜிஎஸ்டி அரிசிக்கு பருப்புக்கு ஜிஎஸ்டி ஊறுகாய்க்கு ஜிஎஸ்டி பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டி வரி பெருக்கி வரியை கேட்டால் வருவாயை பெருக்கி வரியை கேட்டால் வேலையை பெருக்கி வரியை கேட்டால் மக்கள் அள்ளி கொடுப்பார்கள்
செத்து செத்து பிழைக்கும் நிலையில் செத்து பிழைக்கும் நிலையில் வரிகளை எல்லாம் உயர்த்திவிட்டால் வரிகளை எல்லாம் உயர்த்திவிட்டால் வீட்டை விட்டு கட்டுவதா சொத்தை விட்டு கட்டுவதா கடன் வாங்கி கட்டுவதா எல்லா வரியும் உயர்த்தியாச்சு யோசனையாச்சு மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு திருப்பூர் வாழும் மக்களின் உள்ள குமரல் கேட்கலையா கடல் சட்டம் கேட்கலையா மத்திய அரசு மாநில அரசு திருப்பூரில் வாழும் மக்களின் உள்ள குமரல் கேட்கலையா கடலை சட்டம் கேட்கலையா கண்டிக்கின்றோம் வரி உணர்வை கண்டிக்கின்றோம் திரும்ப பெரு உயர்த்திய வரியை திரும்ப பெரு உயர்த்திய வரியை திரும்ப பெரு ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் திருப்பூருக்கான ஆர்ப்பாட்டம் அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் ஏன் வரியை ஏற்றினீர்கள் என்றால் எங்கள் மேயர் சொல்கின்றார் ஒன்றிய அரசின் அழுத்தம் என்று ஒன்றிய அரசின் அழுத்தத்திற்கு திராவிட மாடல் படுகிறதா ஒன்றிய அரசின் அழுத்தத்திற்கு திராவிட மாடல் படுகிறதா மாநகராட்சி மேயரே மக்கள் கண்ணல் கேட்குதா ரத்து செய் எல்லா வழியும் ரத்து செய் எல்லா வழியும் ரத்து செய் குட்டி ஜப்பான் என்ற திருப்பூர் குட்டிச்சுவரையானது ஒன்றிய அரசு ஜிஎஸ்டியை திரும்ப பெறு ஜிஎஸ்டியை கொண்டு வந்தால் தொழில்கள் எல்லாம் நாசமாச்சு திருப்பூர் தொழிலும் நாசமாச்சு வணிகத் தொழிலும் நாசமாச்சு ஒன்றிய அரசு விலையை கட்டுப்படுத்து ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தாச்சு நாசமா போச்சு வரியேற்றத்தில் அக்கறை கொண்டு ஒன்றிய அரசு பாஜக அரசு நாசமா போச்சு தொழிலை காக்க தெரியாத ஒன்றிய அரசு பாஜக அரசு உயர்த்தி கட்ட சொன்னால் சம்பாதிச்சு கட்டுவதா எடுத்து கட்டுவதா ஒரு உயர்த்தி கட்ட சொன்னால் வீட்டை விட்டு கட்டுவதா
தொழிலை விட்டு கட்டுவதா? வீட்டை எதிர்த்த தமிழக அரசு, எதிர்த்த தமிழக அரசு, எதிர்த்த தமிழக அரசு, எதிர்த்த தமிழக அரசு, கூட்டணி இல்லை என்றீரே, கூட்டணி இல்லை என்றீரே, வரியில் மட்டும் கூட்டணியா, மட்டும் கூட்டணியா, வரியில் மட்டும் கூட்டணியா, கண்டிக்கின்றோம் 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 வரி உயர்வை கண்டிக்கின்றோம், வரி உயர்வை கண்டிக்கின்றோம். திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, உயர்த்திய வரியை திரும்ப பெறு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம், அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம். நன்றி, வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை வந்து தங்களுடைய ஒத்துழைப்பை நல்கிக் கொண்டிருக்கும் திருப்பூர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஐயா கேசிஎம் துரை ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அதுபோல எஸ்டிபிஐ கட்சியினுடைய வடக்கு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் KN பாபு அவர்கள், VKN பாபு அவர்களுடைய அழைப்பில் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர் இதாயத்துல்லா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். பசும்பொன் எழுச்சி கழகத்தின் மகத்தான தலைவராக இருந்து இங்கே வருகை தந்திருக்கும் அண்ணன் இளையராஜா தேவர் அவர்களையும், பசும்பொன் முக்குளத்தோர் பேரவையின் ராய லட்சுமணன் அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று பசும்பொன் பக்தர்கள் பேரவையினுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ராய லட்சுமணன் அவர்களையும், முக்குளத்தோர் எழுச்சி கழகத்தின் தேசிய கழகத்தின் மரியாதைக்குரிய அண்ணன் SP ராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்திய தேசிய மீன் கட்சியினுடைய மகத்தான தலைவர், மகத்தான மாநில பொருளாளர் அண்ணன் அஸ்லம் அவர்களை வரவேற்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிக்க தலைவர், கொங்கு நகர் பகுதி செயலாளர் அண்ணன் உயர் திரு PK முத்துவண்ணன் அவர்கள் தற்போது உரையாற்றுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியான மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய இந்த அருமையான ஆர்ப்பாட்டம் எங்களுக்காகவோ உங்களுக்காகவோ அல்ல, இந்த நாட்டு மக்களுக்காக, திருப்பூர் மக்களுக்காக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற S. இப்ராஹிம் பாதுஷா அவர்களே, அபுதாபி அவர்களே மற்றும் செல்லக்குமார் அவர்களே, திருப்பூர் மாவட்ட தலைவர் மற்றும் கூட்டணி கட்சியிலே வந்திருக்கின்ற ராயல் லட்சுமணன் அவர்களே, SP ராஜா அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 31வது வட்ட கழக செயலாளர் தம்பி அர்ஜுன் அவர்களே மற்றும் மகளிரைச் சேர்ந்தவர்களே, இங்கு மேடையில் நிற்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கொள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரி உயர்வு என்பது இன்றைக்கு சாதாரணமாக அவர்கள் இப்பொழுது பரிசீலனையில் போயிட்டு இருக்காங்க. கூடவே அவங்க இந்த டிமாண்ட் நோட்டீஸ் கொடுக்க வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்து நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா வரி கட்டி ஆகணும். ஏன் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, டிமாண்ட் நோட்டீஸ் கொடுக்கும்போது சாதாரணமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வரி வந்தாச்சு, நீங்க இந்த வரி கட்டுங்க, வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, அவங்க டிமாண்ட் நோட்டீஸ் கொடுக்கும் போதே கையெழுத்து கேட்கறாங்க. நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா இப்ப ஏற்றப்பட்ட வரி உயர்வுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்த மாதிரி. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு திருப்பூர் மாநகராட்சி அவசரமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே வரி உயர்வு 2014-15 என்று நினைக்கிறேன். நான் மாவட்ட உறுப்பினர் உள்ளே ஒரு 45 பேர் அதிமுக சேர்ந்தவர்கள், ஒரு 15 பேர் மாற்றுக் கட்சியாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அதிமுக ஆட்சியிலும் வரி உயர்வை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இதே மத்திய அரசு, பிஜேபி அரசு தான் இருந்துச்சு.
வரி உயர்வு செய்யுங்கன்னு சொல்லி போட்டு அங்கிருந்து ஒரு கடிதத்தை இங்கே அனுப்புகிறாங்க. அதற்கு அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் சொல்ற மாதிரி 100% ஏற்ற முடியாது, எங்களுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது, அந்த அளவுக்கு ஏற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் 50% அவர்கள் அதை வைத்தார்கள். நாங்கள் அதே அதிகம் என்று சொல்லி ஆளுங்கட்சியாக இருந்து கவுன்சிலரே சேர்ந்து இந்த வரி மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது, வருடம் ஒரு 5% 10% நாம் ஏற்றிட்டு போவோம், 50% என்பது அதிகம் என்று சொல்லி நாங்கள் அதிமுக சார்பில் ஒரு கோரிக்கை மனு மாமண்டத்தில் கொடுத்தோம். அந்த இடத்துல கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திமுக உறுப்பினர்கள்லாம் சும்மா சங்கு சுண்டினை மாதிரி குதிச்சா உள்ள 50%. இப்போ அந்த நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை மட்டுமல்ல, திருப்பூர் மட்டுமல்ல, அனைத்து தமிழ்நாட்டில் கூடிய நகராட்சி, மாநகராட்சி, உள்ளாட்சி, உள்ளாட்சி எல்லாம் சேர்ந்து கொடுத்தோட விளைவு ஏன் குறைப்பானை நிறுத்திட்டாங்க. அம்மா ஒரே பேச்சு 10 ஆண்டு காலம் இந்த மத்திய அரசு தான் இருந்துச்சு, அதிமுக ஆட்சி தான் இருந்துச்சு. அடுத்தது எடப்பாடியார் வந்தார், அவர் ஆட்சியும் ஏற்றப்படவில்லை. ஆனால் திமுக ஆட்சி வரியை ஏற்றிவிட்டு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மத்திய அரசு சொல்லி பலி அங்க ஓடுறாங்க. ஏன் எங்க அதிமுக ஆட்சியில் இதே மத்திய அரசு இருந்துச்சு, அப்ப இப்படி அந்த மத்திய அரசையே எங்களை பயந்துட்டு இருந்துச்சு, அம்மாவுக்கு ஏன் பயந்துட்டு இருந்துச்சு, அந்த பயம் உங்க மேல் இல்லை அவங்களுக்கு. அதனாலதான் வரி ஏற்ற சொல்றாங்க. நீங்களும் ஏற்றிவிட்டு இன்னைக்கு அது வடிவில் அஜெண்டா வடிவில் நகர்மன்ற மாமன்றத்தில் இன்னைக்கு சட்டமாக்கப்பட்டுள்ளது. இதற்கு காங்கிரஸில் ஒருவர் செந்தில்குமார், அதிமுக ஒரு 17 பேர், பிஜேபி ஏதோ 1-2 பேர், இவ்வளவுதான் அந்த வரியை எதிர்த்தவங்க. மீறி இருக்கிற அத்தனை கட்சியும் காங்கிரஸ் உறுப்பினர் ஆதரிச்சார். அதே மாதிரி கம்யூனிஸ்ட், ரைட்டு, லெப்ட், திமுக எல்லா கட்சியுமே இந்த வரியை ஆதரிச்சு கையெழுத்து போட்டாங்க. அப்போ அதிமுக கடுமையான போராட்டம் பண்ணாங்க. உள்ளுக்குள்ள தலையில துண்டை போட்டு உட்கார போட்டு ரோட்ல மறியல் பண்ணி கைதாகி இந்த அளவுக்கெல்லாம் மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதன் கூட்டணி கட்சிகள் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு வரி எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ஒரு 300%. அதாவது நீங்க ஒரு 2500 ரூபாய், ஒரு குறிப்பா சொல்றேன், 2500 ரூபாய் நீங்க வரி இப்ப கட்டுறீங்கன்னு சொன்னால் அது 7500 ரூபாயா மாறும். இல்லை உங்களுக்கு இன்னும் கட்டினா தெரியும். இப்படி வரி உயர்வு போடும்போது அந்த வரியை வாடகை வீட்டில் இருப்பவர்கள் நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைச்சாதீங்க. இங்க வரி உயர்வு பண்ணி பணம் கட்டியாச்சுன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? வாடகைக்கு இருக்கிறவங்கள தான் வைப்பாங்க. இதுதான் நடக்கும். நம்மளுக்கு என்ன, நாம் வீட்டில் குடியிருக்கிறோம்னு நினைச்சுக்காதீங்க. அந்த வரி உங்களுடைய தலையிலும் விழும். ஒரு பகுதி வீட்டின் உரிமையாளர்களுக்கு விழும், ஒரு பகுதி வாடகை வீட்டில் விழும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியில் ஒருவரும் இங்கே நாடகங்கள் ஆடுகிறார்கள். இதில் மதிமுக விதிவிலக்கல்ல, அவர்களும் ஆதரவு. ஆனால் 2 நாள் 3 நாள் கழித்து மதிமுக நாங்கள் எதிர்க்கிறோம். என்னையா கூத்துது? உள்ளுக்குள்ள கையெழுத்து போட்டு சட்டமாக்கப்பட்டு அந்த சட்டம் மக்களுக்கு அமல்படுத்தி வந்தாச்சு. உன்னை நிறுத்த முடியாது. குறைக்கலாம், மாநில அரசு நினைச்சா குறைக்கலாம். அந்த அரசு இன்னொரு ஜீவோ கொண்டாந்து சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணணும், செய்ய முடியும். ஆனால் செய்வதற்குண்டான ஒரு வழிமுறையே இல்லை. எப்படி பார்த்தாலும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் வரியை குறைப்பதாக தெரியவில்லை. நாம் இவருடைய சதி வேலைகளுக்கு, துரோகத்திற்கும் மக்களாக நாம் வழிகளாகத்தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. குறைக்கிறோம் அப்படின்னா வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்னொரு ஜீவோ போட்டு 100% ஒரு 50% பண்ணலாம். அதிமுக கட்சியில் நாங்கள் குறைச்சு தான் சொன்னோம். ஆனால் அம்மா வரியை நிறுத்திட்டாங்க. அது அரசா? இன்னைக்கு மக்களை வஞ்சிக்கின்ற இப்படிப்பட்ட திமுக அரசு இது அரசா? யோசிச்சு பாருங்க. என்னைக்குமே திமுக அரசு வந்துன்னு சொன்னா அந்த ஏழை எளிய மக்களுடைய தலையில தான் கை வைப்பாங்க. இன்னைக்கு அதிமுகவில் இஸ்லாமிய சகோதராகட்டு அல்லது கிறிஸ்தவ சகோதராகட்டு அந்த மக்களை இன்னும் என்ன சொல்லணும்னா, இன்னுமே பாருங்க, இவங்க ஜெயிச்சுட்டு பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க. இப்படி சொன்னா தான் நீங்க ஓட்டு போட மாட்டீங்க. அதனால இனிமே அப்படின்னு சொன்னான்னா அவனை விரட்டி அடிங்க. இவன் சொன்னாலும் சரி. அதிமுகவில் அம்மா சொன்னாங்க, ஒரு முறை கூட்டணி வச்சோம், இன்னொரு முறை பிஜேபியோடு என் உயிருள்ள வரை கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் உயிர் வரை கூட்டணி இல்லை. எடப்பாடியாரும் சூழ்நிலைக்கு தகுந்ததை போல ஒரு முறை கூட்டணி வைத்தார். அவரும் சொல்லிவிட்டார், உனி என் ஆயுள் உள்ள வரை கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார். இனியும் அவங்க தொடர்ந்து விடாம அன்னைக்கு வச்சாங்க அன்னைக்காக வச்சாங்க இப்படியே பேசியிருக்கிறார். அதனால மக்களாக நீங்கள் வருகின்ற தேர்தலில்
சரியான பாடம் புகட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஐயா எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்க பாடுபடுங்கள், வாக்களியுங்கள் கூறி நன்றி விடைபெறுகிறேன். என்று வணக்கம். மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு இந்த திருப்பூர் மக்களின் சார்பாகவும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாநில பொருளாளர் மன்னிக்கவும், அடுத்தபடியாக திருப்பூர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர், மரியாதைக்குரிய மிக நீண்ட அனுபவமும் மிக நீண்ட இந்த வரி உயர்வுக்காக தன்னுடைய அளவில் மிக மிக ஆழமான அர்த்தமான அந்த பதிவுகளை எடுத்து எல்லா தளத்திலும் பரப்பிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ஐயா கேசியன் துரை ஐயா அவர்களை வந்து இந்த கண்டன உரை ஆட்சி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தலைவர், இந்த கூட்டத்தின் தலைவர் இப்ராஹிம் பாதுஷா அவர்களை மற்றும் மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளை, திரளாக வந்திருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவராக இருக்கிறேன். அது இல்லாமல் சிறுதொழில் சங்கங்களும் எங்களுடன் இணைந்திருக்கிறது. காரணம், பொதுமக்கள் வரியினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை விட மின்சார கட்டணமும் உயர்ந்து வரி உயர்வும் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக சரியான தொழில்கள் இயங்குவதில்லை. 5000 கார்டுகளை கொடுத்துவிட்டு வெளியூர்காரர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். அந்த அளவுக்கு திருப்பூருடைய நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்திலே 2022 வரி விதித்து மீண்டும் வரி விதித்து அவர் சொன்னது போல 300% உயர்த்தி இருக்கிறார்கள். கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற கடையடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து ஆளும் கட்சி தவிர்த்த அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுத்தது, அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆதரவு கொடுத்தது, அனைத்து பனியன் சங்கங்களும் ஆதரவு கொடுத்தது. திருப்பூரில் வரலாற்றில் இல்லாத 99% கடையடைப்பு அன்று நடைபெற்றது. அதற்கு காரணம் நம்ம கட்சிக்காரரோ வியாபாரிகளே கிடையாது, பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களே கடையை திறக்க வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு நம்ம ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் இந்த திருப்பூரில் நடந்த போராட்டம் டெல்லி வரை சென்றிருக்கிறது. டெல்லி வரை சென்று 23ஆம் தேதியே 1.5 கோடி ரூபாய்க்கு இந்த 18% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்துள்ளார்கள். அதே போல இந்த 300% வரியை 100% குறைக்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்வதோடு, கடந்த இந்த மாமன்றத்திலே அந்த கட்சி இந்த கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 60 மாமன்ற உறுப்பினர்கள், 60 மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இன்று நாங்கள் தபால் கொடுத்துள்ளோம். அனைவரும் மாமன்றத்தை கூட்டி உடனடியாக வரியை பேசி குறைக்க வேண்டும் என்று ஒரு சின்ன சமாச்சாரம் வந்திருக்குது. எதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களா? 40% குறைக்கிறதுக்கு ஐடியா, 300% உயர்த்தி 40% குறைக்கிறாங்க. என்ன எந்த சொல்லி போட்டு தூக்கி போட்ட மாதிரி ஒரு கணக்கு. ஆகவே இந்த போராட்டம் நாம் நடத்துவதை விட பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த போராட்டத்தை வரி குறைக்கும் வரை இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அதே போல நாங்களும் 2-3 தினங்களிலே முதலமைச்சருக்கு அனுப்பி இருக்கிறோம். 2-3 தினங்கள் இவர்களையும் சந்திக்கிறோம். ஒரு நேரத்தை ஒதுக்குவோம். அந்த நேரத்திற்குள் அதை செய்யாவிட்டால் வரிகுட இயக்கம் போன்ற பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்ற நேரத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கவர்மெண்ட் உடனே தெரியும் இல்லையா? ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாநில பொருளாளர், மரியாதைக்கும் பேரன்பிற்கும் உரிய அண்ணன் ஹாஜி அஸ்லம் அவர்களை வந்து ஆர்ப்பாட்ட உரையாற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு மகத்தான வருக வருக என்று வரவேற்கிறோம். ஏக இறைவனின்
சாந்தியும் சமாதானமும் எங்கள் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் மேலும் உலகத்தில் வாழும் நல்லோர்கள் மீதும் இங்கு கூடியிருக்க பொதுமக்கள் மீதும் வரிய போட்டு தீட்டியிருக்கிற திருப்பூர் மாநகராட்சி மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறியவனாக நான் மேடைக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுடைய மாநில தலைமை நிலைய பேச்சாளர் எல்லா ப்ரோக்ராம்லயும் சிறப்பா கண்டனங்களை பதிவு செய்யறாரு. இருந்தாலும் இந்த வரி அதிகமாக சுரண்டக்கூடிய திருப்பூர் மாநகராட்சியை, வரி அதிகமாக சுரண்டக்கூடிய அடிப்படை வசதிகளே இல்லாத திருப்பூர் மாநகராட்சியை கண்டித்து இன்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எஸ் இப்ராஹிம் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தொப்புள் கொடி உறவான அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்களே, இந்த கட்சியின் நிறுவன தலைவர், பின்கிராப் மற்றும் பினான்சியர்களுக்கு அவர்களை கனவுகளை கலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவன தலைவர் தம்பி இப்ராஹிம் பாதுஷா அவர்களே, இவருடைய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் கட்சியின் கூட்டணி சொந்தங்களே, ஐஎம்எம்கே, எஸ்டிபிஐ, சகோதரர் பசும்பொன் முக்குளத்தோர் தேசிய கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பசும்பொன் பக்தர்கள் பேரவை அனைவருக்கும் நான் சார்ந்த எனது கட்சியின் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, நான் மாற்று கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் உங்களோடு பயணிப்பவன் என்பதை முதல்ல உங்ககிட்ட பதிவு செஞ்சிடறேன். நீங்க இந்த கூட்டத்தை எவ்வளவு தூரம் விலாசப்படுத்தி காட்டுறீங்களோ அப்ப இந்த கூட்டம் சக்சஸ் ஆனதா ஒரு கணக்கு. நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு 150 பேருக்கு மேல இருக்கீங்க, 200 பேர் 300 பேர் பக்கம் இருக்கீங்க. ஆனா என்னன்னா அங்கங்க உட்கார்ந்து இருக்கீங்க, கூட்டத்தை சுருக்கி கொண்டாடுறீங்க. கொஞ்சம் விலாசப்படுத்தினீங்கன்னா மிகவும் அழகா இருக்கும். இது ஒரு என்னுடைய வேண்டுகோளா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கூட்டத்திற்கு வந்தவங்க காசெல்லாம் கொடுத்து வரலங்கிறது தான் உண்மை. இங்க இருக்கவங்க எல்லாம் தன்னுடைய உணர்வுகளை பார்ப்பதற்காகவும் உணர்வுகளை கொட்டுவதற்காக வந்த இடம் இது. பண்ணலாமா? ஓகே, உள்ள போலாம், டைம் இல்ல. அன்பிற்கினிய சொந்தங்களே, திருப்பூர் மாநகராட்சி எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே செய்து தராத ஒரு மாநகராட்சியாக கடந்த 3 ஆண்டுகளாக திகழ்ந்தது. வரி விதிப்புல கோவிலிருந்து 3 மடங்கு அதிகமா போட்டிருக்கீங்க. அதாவது நான் சொந்த இடம் வாங்கினா ஜிஎஸ்டி வரி, அந்த இடத்துக்கு மேல பில்டிங் கட்டினா வரி, இதுதான் வரி. இன்னைக்கு என்ன பண்றேன், நான் என் வசதிக்கு சார்ந்து சிமெண்ட்ல தரையை போடுவேன், டைல்ஸ் போடுவேன், கிரானைட் போடுவேன், எவ்வளவு போடுவேன். ஆனா அதுக்கெல்லாம் வரிய போட சொல்லி இந்த திராவிட மாடல் அரசு புதிதாக அரசு தீர்ப்பை கொடுத்திருக்குது. மக்களை நசுக்குது. மக்கள் எல்லாம் செத்துறோம், அடிமையா இருக்கணும், திராவிட மாடலுக்கு அடிமையா இருக்கணும். இதுதான் அவங்களுடைய ஆட்சி. இலவசங்கள் இங்க இருக்கவங்க கேட்டீங்களா? இலவசங்களை கேட்டீங்களா? ஆமா சொல்லுங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுங்க. கேட்டீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு இலவசங்களை அறிவித்துவிட்டு உங்க டேடி வீட்டுல இருந்து கூட மக்களுடைய வரி பணத்தை கொடுக்க கொடுத்து போட்டு வரியை சுரண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 100 யூனிட் கரண்ட் இலவசம்னு சொன்னாங்க. இவங்க வந்தோன்னு என்ன சொன்னாங்க தெரியுங்களா? 180 ஆயிடுச்சுன்னா 200க்கு வசூல். இப்ப ஈபில இருக்க லைன் எப்படி வர்றாங்க தெரியுங்களா? அந்த 15க்குள்ள எல்லாம் வர்றதில்லைங்க சார். கேட்டா உடம்புக்கு சரியில்லை, அதுக்கு சரியில்லைன்னு கதையை பேசுறாங்க. பேசி போட்டு 22ஆம் தேதி வர்றாங்க. ஏன்
22ஆம் தேதி வரைக்கும் யூனிட் ஓடிச்சுன்னா நீங்க 3 மடங்கு கட்டுவீங்கல்ல, உங்க காசை ஆட்டை போடலாம்ல. மக்களுக்கு ஒரு அடிப்படை வசதி செய்யல, எல்லா காசையும் கொண்டு தேக்கி வச்சிட்டு இருக்கீங்க. மக்களை பைத்தியகாரனாக்கி கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்னா புரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். அப்புறமா எலெக்ஷன்ல இதோ இப்ப ஒருத்தர் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற முத்தண்ண வந்தாரு, எலெக்ஷன்ல ஜெயிச்சு கவுன்சிலரா வந்தார். என்னுடைய தாயார் எலெக்ஷன்ல ஜெயிச்சு கவுன்சிலரா வந்தாங்க. இங்க சு குலசேகரன் அவர்கள் எலெக்ஷன் நின்று வந்தாரு. ஏன் நம்மளுடைய மேயர் தினேஷ்குமார் அவர்கள் எலெக்ஷன் நின்று வந்தாரு. அண்ணன் கா செல்வராஜ் அவர்கள் எலெக்ஷன் நின்று வந்தாரு. அத்தனை கவுன்சிலர் கண்ணப்பன் அவர்கள் எலெக்ஷன் நின்று வந்தாரு. ஆனா மத்திய அரசில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்கின்ற வரி கொடுமைகளை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர் எந்த ரூபத்தில் ஜெயிச்சார், எந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சார்? கவுன்சிலரா கூட நின்று ஜெயிக்க முடியாத ஒரு பெண்ணை வச்சு மக்களை சுரண்டி 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 ரத்தத்துக்கு சுரண்டி இருக்கு. அதை கக்க போல ஜிஎஸ்டி போடுதியா? எத்தனை விதமான ஜிஎஸ்டி? பருப்புக்கு ஜிஎஸ்டி, எண்ணெய்க்கு ஜிஎஸ்டி, அதை வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி, அதை கொண்டு போற வண்டிக்கு ஜிஎஸ்டி, பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி, பைக்குக்கு ஜிஎஸ்டி, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. இப்போ விற்க போற வண்டிக்கும் ஜிஎஸ்டி. அதாவது 2016ஆம் ஆண்டு நீங்க ஒரு காரை வாங்கி 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின காரை இப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்களா? அதுக்கு நீங்க 1,62,000 ரூபாய் கவர்மெண்ட் கட்டணும். விப்பீங்களா? உடைப்பீங்களா? விப்பீங்களா? உடைப்பீங்களா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இத மாதிரி ஒரு வித்தியாசமான ஜிஎஸ்டி யாரு போடுறா? எலெக்ஷன்லயே நிக்காத ஒரு நிதி அமைச்சர். எப்படியாப்பட்ட ஆட்சிகள் நடக்குது இந்த மக்கள் மத்தியில? எப்படி நம்ம வாழ போறோங்கிறது தெரியல. இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கு என்னுடைய சந்ததி பேசாது. என்னுடைய சந்ததி பேசாது. ஏன்னா அடிமையாக்கி முட்டி போட வச்சிடுவான். மேல இருக்கணும் வச்சிருவான், கீழே இருக்கணும் வச்சிருவான். அதற்கு மக்கள் போராட்டம், மக்கள் ஒன்று திரள் போராட்டம், மக்கள் ஒன்று பெற வேண்டும். பல கட்சிகளாக, பல துருப்பங்களாக, பல திசைகளாக இருக்கக்கூடிய மக்கள் ஓரணியில் நின்று ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தால் மட்டுமே தான் இவர்களை நாம் சாவு மணி அடிக்க முடியும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது பேசணுமா கூடாதானே தெரியாது சார், இருந்தாலும் பேசுறேன். அதாவது இந்த மக்களுடைய வரி பணத்தை எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் அதன் பிறகு அரசியல்வாதிகள் மூலம் வரலாம். அரசியல்வாதிகள் தாங்க 5 வருஷம் ஆட்சிக்கு உள்ள இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சம்பளம் லாக்ஸ்ல கொடுக்குறாங்க, லட்சத்துல கொடுக்குறாங்க. அதன் பிறகு அவர்களுக்கு பென்ஷன் வழங்கப்படுகிறது. என்ன சார் உங்க வேலை? நீங்க ஜெயிப்பீங்களா? 5 வருஷம் பாத்தீங்களா? போக வேண்டியதானே. உங்களுக்கு இருக்கு இந்த அரசு 5 ஆண்டுகளுக்கு பிறகு பென்ஷன் தர வேண்டும். சரி, நீங்களும் விடுங்க. அரசு துறையில் இருக்கக்கூடிய, அதாவது அரசு துறையில பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு எல்லாம் சம்பள உயர்வு இவங்க ஜெயிக்கணுங்கிறக்காக மக்கள் வரி பணத்தை எல்லாம் சுரண்டி 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 சம்பள உயர்வை கொடுக்கிறீங்க. ஓகே, ரைட். அது ஒரு கட்டுப்பாட்டில் வைங்க. கட்டுப்பாட்டில் வைக்காம விட்டுட்டு அவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் தொடரும் பொழுது பயந்து போய் பதவி உயர்வு கொடுக்காம, அன்றைய காலகட்டத்தில் காரணாச்சாங்க தெரியாத டீச்சர்ஸ் எல்லாம் டீச்சர் போட்டீங்க, அவங்க எல்லாம் மிரட்டல் நீங்க பயந்தீங்க. இன்னைக்கு அறிவுஜீவிகள் தமிழகத்திலே பறந்து விழுந்து கிடைக்கிறாங்க. 5000 3000 சரம் சம்பளத்தை கிடைக்கிறாங்க. ஒரு முறை அவங்களை தூக்கி வீசிட்டு இவங்களை தனியமர்த்துங்கள், அவர்கள் அவர்களுடைய வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. சம்பள உயர்வை கேட்க மாட்டேன். மக்கள் கிட்ட வரி நீ போட மாட்டேன், எங்களை போட்டு நசுக்க மாட்டேன், கொல்ல மாட்டேன். அத பிறகு 58 வயசு ஆயிடுச்சு. 58 வயசு ஆன உடனே எவ்வளவு பெரிய மூட்டையை கொடுக்குறாங்க, எவ்வளவு பெரிய மூட்டையை கொடுக்குறாங்க. கேட்டா பிஎஃப்ங்கிறாங்க. ஓகே, ரைட், கொடுத்துருங்க.
20 lakhs 10 lakhs எவ்வளவு இருக்கு கொடுத்துருங்க. அதன் பிறகு ஏன் பென்ஷன் தர்ற? பென்ஷனை நிறுத்து. ஏன்னா மக்கள் கிட்ட தான் நீ புடுங்குற, எங்க கிட்ட தான் புடுங்குற, எங்க கிட்ட தான் வரியை சொல்ற. நடுத்தர மக்கள் சாகுற, அரசியல்வாதியை பொழைச்சிக்கிற, அரசாங்கவாதி பொழைச்சிக்கிற, தொழில் பெரிய பெரிய தொழில் வச்சிருக்கோம் பொழைச்சிக்க, பெரிய பெரிய கடைகள் வச்சிருக்கோம் பொழைச்சிருக்க, நடு ரோட்ல நிக்கிற நாங்க தான் உனக்கு வரியை கட்டுறோம். எங்களுடைய பணத்தை எதுக்கு பென்ஷனா கொடுக்குற? குடு, ஒரு லெவலா கொடு, பாதி சம்பளத்தை கொடுக்குற, ரைட்? அவங்க இறந்ததுக்கு பிறகு கோட்டை சம்பளம் எதுக்கு மனைவிக்கு தர? நியாயமா? நியாயமா சொல்லுங்க, நியாயமா? அடக்கி உங்களை தாங்க கேட்கிறேன், நியாயமா? சரியான பேசினாலும் செல்லவும் தெரியல. நேத்து ஒரு மிமிக்ஸ் பார்த்தேங்க. அந்த மிமிக்ஸ் பார்த்துட்டு என்னோட டைமிங்க நான் முடிச்சுக்கிறேன். என்ன மிமிக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓரத்துல ரோட்டு ஓரத்துல ஒரு பிச்சைக்காரர், பாவம் வரி கட்டி கட்டி வீணா போன ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நம்ம நிதியமைச்சர் அவர்கள், அதாவது எலெக்ஷன்லயே ஜெயிக்காத நிதியமைச்சர் அவர்கள் அந்த இடத்துல பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அம்மா தாயே பிச்சை போடுங்க அந்த வரி கட்டின பிச்சைக்காரர் கேட்கிறார். அதற்கு அம்மையார் கேட்கிறாங்க, நீ கரெக்டா ஜிஎஸ்டி கட்டுறியா? அம்மா நானே பிச்சை எடுக்கிறேன், நான் எங்கம்மா கட்டுறேன்னு கேட்டதுக்கு 24% உங்களுடைய அலுமினிய பிளேட்டுக்கு ஜிஎஸ்டி போடுறேன்னு சொன்னாங்களாம். இது ஒரு மிமிக்ஸ், ஒரு காமெடின்னு பார்க்கலைங்க. வலிக்குது, வலிய பார்த்தேன், அந்த மிமிக்ஸ்ல வலிய பார்த்தேன். இன்னைக்கு இத்தனை பேர் இந்த இடத்துல நின்று நம்ம போராடுறோம், ஆர்ப்பாட்டம் களத்துக்குள்ள வந்து நிக்கிறோம் அப்படின்னா உணர்வுகள் தூண்டப்படணும், உணர்வோடு செயல்படணும். இந்த வரி விதிப்புக்கு கட்டமாட்டம் ஒரு தீர்வான நிலைக்கு வரணும். திருப்பூர் மாநகராட்சி எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே செய்யல. இந்த இடத்துல நான் காங்கேயம் சாலை பகுதிகளில் பாத்தீங்கன்னா, காங்கேயம், அதாவது காங்கேயம் கிராஸ் ரோடு, பெரியகடை வீதி, இந்த பகுதிகளில் 2 புறங்கள்ல நெடுஞ்சாலைத்துறை ஆக்கிரமிப்புகளை அகற்றிட்டு கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதெல்லாம் எந்த காசு கேட்டீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி தான், எல்லாமே ஜிஎஸ்டி தான், வரிகள் தான். அந்த காசுல கோடி ரூபாய் வழியை கொடுத்துட்டு இதுவரைக்குமே பணிகள் சரியாக நடக்கல, ஆமை வேகத்தில் நடக்குது. 2 புறங்களிலுமே அங்க இருக்கக்கூடிய தொழில்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரியாணி கடைகளாகட்டும், மீன் கடைகளாகட்டும் அத்துமீறல்கள் செய்யறாங்க. அதை நாம பல தடவை பெட்டிஷன்ஸ் கொடுத்துட்டோம். அடுத்தது மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்துக்குள்ளதான் போக போறோம். இதையும் இது மக்களுடைய வரிப்பணம் தான், மக்களுடைய வரிப்பணம் தான். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, போடுற துணியில இருந்து, நீங்க தலை சீவிர கொங்கையில இருந்து, அதாவது கொங்கைனா என்ன சொல்றது, சீப்புல இருந்து, போடுற செருப்புல இருந்து எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி கட்டி இருக்கீங்க. நீங்க தான் ஒரிஜினல் முதலமைச்சர், ஒரிஜினல் பிரதமர் நீங்க தான். நீங்க கேள்வி கேட்கணும், அவங்க பதில் சொல்லணும். உங்கள் வாக்குகளில் வெற்றி பெற்ற அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டியது இந்த ஜனநாயக மக்கள் சக்தி தான் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வாக்குறு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எளிய மக்களின் உள்ள குமரனாக நின்று ஏழை எளிய மக்களினுடைய உள்ள குமுறலை, இன்றைக்கு மக்கள் விடும் கண்ணீரை தன்னுடைய